பேர் ஷாஹின். நான் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மாதா கோயில் அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். இது லூட் மாதா கெபி. இது வந்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க, இதுதான் லூட் மாதா கெபி. அந்த சைடில் இருக்கிறது நான் ஏற்கனவே காமிச்சது வந்துட்டு மாதா கோயில். இது வந்து லூட் மாதா கெபி. ஜூலை 25 வந்து இந்த இடத்துல வந்து கொடியேற்று நடத்துவாங்க மாதா திருவிழாவுக்காக. ஸோ ஜூலை 25 கொடியேற்றம், ஆகஸ்ட் 5 வந்து மாதா திருவிழா நடைபெறும். ஸோ எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களும் இந்த கெபிக்கு அந்த மாதா கோயிலுக்காக இந்த மாதா திருவிழாவை கொண்டாடணும் அப்படிங்கிற காரணத்தினால வருவாங்க. ஸோ நானும் இந்த ஊரில் பிறந்தேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு வேலை விஷயமா வந்தேன். வரும்போது இந்த சர்ச்சுக்கு நான் வந்து எப்பவும் வழக்கம் போல் நான் சொல்லியிருப்பேன், பல பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தாலும் ₹2 ₹4 என் கையில் இருக்கிறத நான் காணிக்க போட்டுட்டு என் வீட்டுக்கு போகணும்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். அந்த சர்ச் இந்த சர்ச்சு தான். ஸோ இன்றைக்கி நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தாலும் ஒரு வேலை விஷயமா நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் நான் இதையும் உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் நான் வந்து எடுத்தேன். தேவன் தாமே எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. தேவன் அவங்களே ரட்சிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற யாவரும் செழிப்பார்கள் என்ற வேத வசனத்தை நீங்கள் நம்புங்க. அது மட்டும் கிடையாது, தேவனுடைய வார்த்தையை ருசிக்கின்றவர் யாவரும் தேவனை தேடுதல் வேட்டையில் இறங்கி விடுவார்கள் என்னை போலவே. நானும் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை ருசி கண்டதுனால தான் இன்றைக்கி நான் தேவனை பற்றி தேடுதல் வேட்டையில் நான் இறங்கியிருக்கிறேன். என்னை போல பல இளைஞர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். பல பேர் வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படணும். அவங்களுடைய குழப்பங்களும் மன நிம்மதியும் எல்லாமே தேவனுடைய சந்திதானத்தில் அவங்க ஒப்படைச்சு அவங்களும் ஃபுல் கிளியராக அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் தேவன் வந்து ரட்சிப்பான பாதையில் அவங்களை வழிநடத்துறதுக்காக தேவன் எல்லாம் செய்வார். இந்த கோயிலுடைய விசேஷமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நடைபெறும். ஸோ நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா, சர்ச்சு எங்கே போகணும்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதா கோயிலுக்கு நீங்கள் வந்து பனிமய மாதா கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடைபெற வேண்டிய விஷயம் என்றைக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ தேவன் தாமே நம்மளை ரட்சித்து காப்பாற்றுவாராக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மே காட் பிளஸ் யூ ஆல்வேஸ் அண்ட்